Groups are necessarily social organizations, and to maintain those organizations, some form of communication is required, even if it is just grunts and curses. So, human sounds, however they were produced, must have had some principled use within life and social interaction of early human groups. This is an important idea that may relate to the uses of humanly produced sounds. So, groups are necessarily social organizations. அதாவது நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை? குரூப்ஸ் தேவை. அதை மெயின்டைன் பண்ணோம் அந்த ஆர்கனைசேஷனா நம்மளுக்குள்ளார வந்துட்டு சம் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ரெக்வயர்டு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட, இல்லைங்களா? ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது. அங்கே நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக ரெக்வயரான ஒரு விஷயம், தேவை. ஈவன் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் கிரன்ஸ் ஆர் கர்சஸ், அது வார்த்தைகளாக இல்லாமல் நம்ம உருவாக்கக்கூடிய அந்த சத்தங்கள், அதாவது கிரன்ஸ், முணுமுணுக்கிறது, அணத்துறது, இந்த மாதிரி சவுண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ சம் ஹியூமன் சவுண்ட்ஸ் ஹவவர் தே வர் ப்ரொடியூஸ்டு. மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையான சவுண்டு ஹியூமனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு பிரின்சிபிள்டு யூஸ் வித்தின் த லைஃப் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஏர்லி ஹியூமன் குரூப்ஸ். இப்போ நம்மளுடைய மாடர்ன் பீரியடில் இல்லைனா வந்து ஓல்டு ஏஜ்லேயோ கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு அந்த கர்சஸ் மாதிரி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஓரியன்டான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஏர்லி ஹியூமன் குரூப்ஸுக்கு ஒரு பிரின்சிபிள்டு யூஸ், முதன்மையான ஒரு பயன்பாட்டில் இருந்திருக்கு அந்த ஹியூமன் மேக் பண்ணக்கூடிய அந்த சவுண்ட்ஸு அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இம்பார்ட்டண்டான ஐடியா என்னென்னா, தட் மே ரிலேட் டு த யூசஸ் ஆஃப் ஹியூமன்லி ப்ரொடியூஸ்டு சவுண்ட்ஸ். அதாவது இந்த கிரன்ஸ், கர்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஹியூமன்லி ப்ரொடியூஸ்டு சவுண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ரொம்ப முக்கியமாக என்ன இருக்குது, ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி அவங்க உருவாக்கின அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தான் பிற்காலத்தில் வந்து எவல்யூஷன் ஆகி, அதாவது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு லாங்குவேஜாக உருவாக்கியிருக்கு, காரணமாக இருக்குது. இட் டஸ் நாட் ஹவவர் ஆன்சர் அவர் கொஷின் ரெகார்டிங் த ஆரிஜின்ஸ் ஆஃப் த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட். Apes and other primates live in social groups and use grunts and social calls, but they do not seem to have developed the capacity for speech. ஆனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதிலா அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ ஆரிஜின் ஆஃப் அந்த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக உருவாகக்கூடிய சத்தங்கள்ல தான் வருது. அப்படிங்கும்போது ஏப்பும் தான் கிரண்ட் பண்ணுது, ஏப் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ப்ரிமேட்ஸ். ஸோ ப்ரிமேட்ஸ் அப்படின்னு அர்த்தம் எனி அனிமல் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் மேமல். ஸோ அதாவது பாலூட்டிகள் எல்லாமே வந்துட்டு ப்ரீமேட்ஸ் தான், சரிங்களா? அது ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, ஏப்ஸாக இருந்தாலும் இல்லை மங்கியாக இருந்தாலும் எல்லா பாலூட்டிகளுமே வந்துட்டு ப்ரிமேட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து யூஸ்வலாக ஒரு சோஷியல் குரூப்பாக தான் வாழும். அது என்ன பண்ணும்? கிரண்ட் பண்ணும், இந்த மாதிரி அணத்துறது இல்லைனா வந்து ஓலமிடுறதெல்லாம் செய்யும். ஸோ அண்ட் சோஷியல் கால்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அது யூஸ்வலாக செய்யக்கூடிய விஷயங்கள். அதனுடைய அந்த குரூப்புக்குள்ளார கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அது பயன்படுத்தக்கூடியது அந்த சவுண்ட்ஸ் தான். ஆனால் அதை பேஸ் பண்ணி அதுங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பீச் வந்து டெவலப் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் கான்செப்ட். த ஃபிசிக்கல் அடாப்டேஷன் சோர்ஸ், அதாவது இந்த ஃபிசிக்கல் அடாப்டேஷன் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கிவன் பை காடுங்க. நம்மளுடைய அந்த ஸ்பீச் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பீச் மெக்கானிசம்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரிமேட்ஸ்க்கு இருக்காது. அதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம். அது வந்து காட்ஸ் கிஃப்ட்டு. அதனால தான் நம்மளால் பேச முடியுது. மற்ற ப்ரிமேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சத்தம் மட்டும்தான் போடுது. ஆனால் நம்மளா மாதிரி அதுங்களால் என்ன பண்ண முடியாது? கோர்வையாக வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்ற உயிரினங்களுக்கும் மற்ற பாலூட்டிகளுக்கும் மனிதனான பாலூட்டியான நம்மளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஹியூமன்ஸ் டீத் ஆர் அப்ரைட். நம்மளோட பல்லு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது? அப்ரைட்டாக இருக்குது இல்லையா? ஸோ நாட் ஸ்லாண்டிங் அவுட்வர்ட்ஸ், முன்னாடி வந்து இப்படி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இல்லை. தோஸ் ஆஃப் ஏப்ஸ்,
மனித குரங்குக்கு பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் வந்து முன்னாடி இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக சாய்வாக நீட்டிகிட்டுலாம் இருக்காது, வெளியில் அப்ரைட்டாக தான் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளார அமுங்கின மாதிரி. அண்ட் தே ஆர் ரஃப்லி ஈவன் இன் ஹைட்டு. நம்மளோட பல்லு பார்த்திங்க அப்படின்னா ரஃப்லி ஈவன் இன் ஹைட்டு, ஒரே மாதிரி கிட்டத்தட்ட பல்வரிசை இருக்கும். Such characteristics are not very useful for ripening or tearing food and seem better adapted for grinding and chewing. இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பல்லமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுப் பொருளை வந்து கிழிச்சோ இல்லைனா வந்துட்டு அதை வந்து நசுக்கியோ அதாவது பழம்லாம் இருந்தால் அது என்ன பண்ணும், பொளந்து சாப்பிடும் மங்கியெல்லாம். ஸோ அந்த மாதிரி கடிச்சோ இல்லை வந்து கிழிச்சோ என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. முக்கியமாக அதால் கிரைண்ட் பண்ண முடியாது, சீவ் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ அதுக்கெல்லாம் ஏதுவாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, கை இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுக்கலாம். ஆனால் மற்ற விலங்குக்கெலாம் வந்துட்டு கை இல்லை. அதுக்கு பதிலாக கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதோடைய பல்லையே வந்துட்டு அதுக்கு ஒரு டூலாக கொடுத்துருக்காரு. தே ஆர் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் சவுண்ட் சச் அஸ் ஃப அ வ. இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல்லெல்லாம் கடித்து சாப்பிட்றது பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது, சீவ் பண்ணுறது எல்லாமே நாம்ளும் செய்யலாம். பட் ஆனால் நம்மள மாதிரி பல்வரிசை வந்து அனிமல்ஸ்க்கு என்ன ஆகாது, சூட் ஆகாது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப வ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டீத்தோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அனிமல்ஸால் வந்துட்டு இந்த ஃப வ அந்த சவுண்டெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஹியூமன் லிப்ஸ் ஹாவ் மச் மோர் இன்ட்ரிகேட் muscle interlacing than is found in other primates, and their resulting flexibility certainly helps in making sounds like p or b. ஸோ நம்மளுடைய ஹியூமன் லிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் மச் மோர் இன்ட்ரிகேட். ஸோ இன்ட்ரிகேட்னா என்ன, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, அதாவது நம்மளுடைய லிப்ஸு வந்து நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு மூவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் மற்ற ப்ரிமேட்ஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அந்த லிப்ஸை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அசைக்க முடியாது. நம்ம லிப்ஸை வந்து எப்படி வேணாலும் அசைக்க முடியும் அப்படின்றதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, வித்தியாசமான சவுண்ட்ஸை வந்து உருவாக்க முடியுது. அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. தென் இன்டர்லாசிங்னா ட்விஸ்ட் திங்ஸ் டுகெதர். நம்மளால் நம்மளோட லிப்ஸை வந்து எப்படி வேணாலும் என்ன பண்ண முடியும், ட்விஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக என்ன சவுண்டை வேணாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளெக்சிபிளாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ப ப இந்த சவுண்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லிப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டும், இல்லைனா பிரியும். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளுடைய லிப்ஸை நம்ம ஃப்ளெக்சிபிளாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் மோர் இன்ட்ரிகேட், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மசில்ஸால் செய்யப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் என்ன கிடையாது, நம்மளோட லிப்ஸில் வந்து போன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிஃப்ட் given by God for us. Okay, the human mouth is relatively small compared to other primates. அதே மாதிரி மற்ற ப்ரிமேட்ஸ் மற்ற பாலூட்டிகளை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் பீயிங்ஸான நம்மளோட மவுத் எப்படி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. கேன் பி ஓப்பன்ட் அண்ட் க்ளோஸ்ட் ரேப்பிட்லி. நம்ம நினச்ச மாதிரி எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டெய்ன்ஸ் a smaller, thicker and more muscular tongue which can be used to shape a wide variety of sounds inside the oral cavity. ஸோ நம்மளுடைய அந்த மவுத்குள்ளே இருக்கக்கூடிய டங்க் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஸ்மாலர், திக்கர் அண்ட் மோர் மஸ்குலர், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளுடைய டங்கில் நாக்கில் என்ன கிடையாதுங்க, எலும்புலாம் கிடையாது. ஸோ விச் கேன் பி யூஸ் டு ஷேப் வைட் வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் இன்சைட் த ஓரல் கேவிட்டி. ஸோ அதனால் நம்மளுடைய குரல் வழியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஷேப் பண்ணி அதை வெளிப்படுத்த முடியுது. In addition, unlike other primates, humans can close off the airway through the nose to create more air pressure in the mouth. மற்ற ப்ரிமேட்ஸுக்கு மாதிரி இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸான நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏர்வே, அதாவது நம்மளுடைய சுவாசிக்கிற அந்த ஆர்கனான நோஸை வந்து என்ன பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாய் மூலியமாகவே ப்ரெஷர் கொடுத்து நிறையா சவுண்ட்ஸை, ஏர் ப்ரெஷர் கொடுத்து சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ம ந இந்த சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும்போது ம அப்படின்னு உச்சரிக்கும் போது ஒரு நிமிஷம் மூச்சு காற்று நம்ம நிறுத்திட்டு வாய் வழியாக தான் அந்த ஏர் ஃபுல்லாகவே என்ன ஆகும், அவுட்பர்ஸ்ட் ஆகும்.
ஸோ இதெல்லாம் ஃபொனட்டிக்ஸில் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. த ஓவரால் effect of these small differences taken together is a face with more intricate interlacing in the lips and mouth, capable of a wider range of shapes and a more rapid and powerful delivery of sounds produced through these different shapes. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் மற்ற ப்ரிமேட்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வித்தியாசங்களான நம்மளுடைய மவுத்து, லிப்ஸு, டங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைல்ட் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஷேப்ஸையும் ரேப்பிடாக பவர்ஃபுல்லாக சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தால் தான் நம்மளால் லாங்குவேஜ் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியாக பேச முடியுது. ஏன்னா நம்மளோட லிப்ஸு, டங்க்கு இதெல்லாம் வந்து எதால் உருவாக்கியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்லாசிங் மசில்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மசில்ஸ்னால் உருவாக்கப்பட்டிருக்கனால வைல்ட் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியுது, டெலிவர் பண்ண முடியுது. ஆனால் அனிமல்ஸ்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஆடு கத்துது அப்படின்னா கோட் ப்ளீட் பண்ணுது அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், ப்ளீட்டிங், த கோட் ப்ளீட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டுனா அந்த பர்டிகுலர் சவுண்ட் மட்டும்தான் அது என்ன பண்ணும், க்ரியேட் பண்ணும். நம்மள மாதிரி இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் அதால் என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. த ஹியூமன் லார்னக்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ். இப்போ நம்ம பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கை வச்சு தொண்டையில் பார்த்தா அதிர்வு ஏற்படும். அந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த குரல் வலி அப்படின்றத என்னன்னு சொல்கிறாங்கன்னா வோக்கல் ஃபோல்ஸ் அல்லது வோக்கல் கார்ட்ஸு. வோக்கல் கார்ட்ஸ்னால் தமிழில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குரல் வலி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் லார்னக்ஸ். லார்னக்ஸுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா விண்ட் பைப்பு, நம்மளுடைய மூச்சு காற்று போகக்கூடிய அந்த பைப்பு. Difference significantly in position from the larynx of other primates such as monkeys. நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த லார்னக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். அது வந்து மற்ற ப்ரிமேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு இருக்காது. அந்த பொசிஷனில் மற்ற அந்த ப்ரிமேட்ஸுக்கு அந்த லார்னக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான அந்த குரல் ஒலி எழுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது வந்து மற்ற ப்ரிமேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேமல்ஸ் லைக் மங்கீஸ், ஏப்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அதோட பொசிஷன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். இன் த கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் த அசம்ஷன் ஆஃப் அன் அப்ரைட் போஸ்டர் மூவ்டு த ஹெட் மோர் டைரக்ட்லி above the spinal column and the larynx dropped to a lower position. அதாவது நம்மளுடைய ஹியூமன் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அசப்ஷன் ஆஃப் அன் அப்ரைட்னா என்னது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது. நம்மளுடைய தலைவையும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கனால நம்மளுடைய ஹெட் வந்து எப்படி இருக்குன்னா அப்ரைட்டு, நிமிர்ந்து இப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய அந்த லார்னக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விண்ட் பைப் வந்துட்டு இட்ஸ் ட்ராப்டு டு லோயர் பொசிஷன், கீழோட தொங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபொனட்டிக்ஸில் வந்துட்டு இந்த ஹியூமன் மெக்கானிசம், ஸ்பீச் மெக்கானிசம்னுடைய ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா அதில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. இதை தான் வந்து லார்னக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தொண்டையில். அது வந்து கீழ் நோக்கி இருக்கும். திஸ் கிரியேட்டட் எ லாங்கர் கேவிட்டி கால்டு த ஃபேர்னக்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லாங்கர் கேவிட்டியான ஃபேர்னக்ஸை உருவாக்குது above the vocal folds which acts as a resonator for increased range and clarity of the sounds produced via the larynx and the vocal tract. இந்த ஃபேர்னக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா vocal folds, அதாவது இந்த குரல் வலிக்கு மேலே இருக்கும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அந்த கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட்ஸை, அதோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய லார்னக்ஸ் மூலிமா அந்த வோக்கல் ட்ராக்ட் மூலிமா நம்மளுடைய அந்த சவுண்ட்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, ரிசனேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபேர்னக்ஸ், லார்னக்ஸ், வோக்கல் ட்ராக்ட் இதெல்லாம் தான் காரணம் எதுக்கு, நம்மளுடைய சவுண்ட்ஸை உருவாக்குறதுக்கு. One unfortunate consequence of this development is that the lower position of the human larynx makes it much more possible for the human to choke on pieces of food. நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் விற்குது, பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
ஸோ இதில் அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு கான்சிக்வென்ஸ் என்ன அப்படின்னா, இதனுடைய விளைவு நம்மளுடைய அந்த ஹியூமனோட லார்னக்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்குது, லோயர் பொசிஷனில் இருக்கனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, பின்விளைவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபுட்டு அந்த லார்னக்ஸ்குள்ளே போச்சுன்னா கூட உடனே நம்மளுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், சோக் அப்படின்னா விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். monkeys may not be able to use their larynx to produce speech sounds. இப்போ மங்கியும் நம்மளை மாதிரி ஒரு ப்ரிமேட் தான், ஆனால் அதால் அதோடைய லார்னக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாதுங்க, ஸ்பீச் சவுண்ட்ஸை உருவாக்க முடியாது. பட் தே டு நாட் சஃபர் ஃப்ரம் த ப்ராப்ளம் ஆஃப் கெட்டிங் ஃபுட் ஸ்டக் இன் தேர் விண்ட்பைப். ஆனால் நம்மள மாதிரி உணவு வந்து போய் அந்த மூச்சு காற்று போகிற குழலில், அந்த மூச்சுக்குழலில் வந்து அடைக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்னால மங்கீஸ் வந்து சஃபர் ஆகாது. ஏன்னா அதுக்கு ஸ்பீச் சவுண்ட்ஸ் வந்து லார்னக்ஸால் உருவாகலை. In the evolutionary terms, there must have been a big advantage in getting this extraordinary vocal power, that is, a large range of sound distinctions to outweigh the potential disadvantage from an increased risk of choking to death. அதாவது இந்த எவல்யூஷனரி டேர்ம்ஸ், பரிணாம வளர்ச்சியில் நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வோக்கல் பவர், அதாவது லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் டிஸ்டிங்ஷன்ஸ், நம்மளுக்கும் அந்த மற்ற ப்ரிமிட்டேட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இந்த ஒலியினுடைய வேறுபாடு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஸ்அட்வான்டேஜ். நம்மளுக்கு வந்துட்டு அது உண்மையாலுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். என்னென்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி விக்குனா சம்டைம்ஸ் இட் மே காஸ் டு டெத்து, உயிரிழக்க கூட நேரிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு இல்லை அப்படின்னா, இந்த மற்ற ப்ரிமிட்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மங்கி, ஏப்பு, மற்ற மேமல்ஸ்க்கு கிடையாதுன்றாங்க. ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது டூல் மேக்கிங் சோர்ஸ். இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து லாங்குவேஜ் வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்றது தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஃபிசிக்கல் அடாப்டேஷன் வியூ, ஒன் ஃபங்க்ஷன் must have been superimposed on existing anatomical features, teeth, lips, previously used for other purposes, chewing, sucking. ஸோ ஃபிசிக்கல் அடாப்டேஷன், நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஃபிசிக்கல் அடாப்டேஷன் வியூவில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஸ்பீச் ப்ரொடியூசிங் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட் பி சூப்பர் இம்போஸ்டு. ஸோ சூப்பர் இம்போஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், மிகைப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஆன் எக்ஸிஸ்டிங் அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது நம்மளுடைய அனட்டாமிக்கல்னால் பாடியோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, டீத்து, லிப்ஸு, இதை பேஸ் பண்ணி முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒன்று மென்று சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று சக்கிங், உரியறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. A similar development is to have taken place with human hands, and some believe that manual gestures may have been a precursor of language. ஸோ இப்போ இந்த அனிமல்ஸ் செய்யக்கூடிய இந்த சீவிங், சக்கிங் இந்த மாதிரி வேலையை தாண்டி சிமிலர் டெவலப்மெண்ட் இஸ் பிலீவ் டு ஹவ் டேக்கன் பிளேஸ் வித் ஹியூமன் ஹேண்ட்ஸ். நம்மளுடைய கைகள்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சில டெவலப்மெண்ட்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தான் என்னென்னு நம்புகிறாங்கன்னா மேனுவல் ஜெஸ்டர்ஸ், சைகைகள், சைகை லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லாங்குவேஜினுடைய ப்ரீகர்சர், முன்னோடியாக இருந்திருக்கு இந்த சைகை லாங்குவேஜ், சைகை மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஃப் அண்ட் டம்மாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கையிலே வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத சைகையில் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய கைகளை பயன்படுத்தி மேனுவல் ஜெஸ்டர்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாங்குவேஜுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அபவுட் 2 million years ago, there is evidence that humans had developed preferential right-handedness and had become capable of making stone tools. Wood tools, composite tools, side tools eventually followed. Tool making or the outcome of manipulating objects and changing them using both hands is evidence of a brain at work. ஸோ கிட்டத்தட்ட 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஷியலாக ரைட் ஹேண்டட்னஸ், அதாவது நம்மளுடைய ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி நிறையா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. என்ன மாதிரி வேலைனா ஸ்டோன் டூல்ஸ் செய்கிறது, உட்டில் டூல்ஸ் செய்கிறது, அதுக்கப்புறம் காம்போசிட் டூல்ஸ், சைட் டூல்ஸ், இது எல்லாமே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டூல் மேக்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அவுட்கம் ஆஃப் மேனிப்புலேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்கம். நம்ம அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மூளையையும்
வேலை செய்யுது. அதுக்கான எவிடன்ஸ், அதாவது நம்மளோட 2 கையும் யூஸ் பண்ணி ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு அதுதான் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. The human brain is not only large relative to human body size, it is also lateralized, that is, it has specialized functions in each of 2 hemispheres. அதாவது நம்மளுடைய மனுஷனுடைய மூளை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாடியோட சைஸுக்கு ரிலேட்டிவாக இருக்கா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் ஆல்சோ லேட்ரலைஸ்டு, அதை விட குறைவான அந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரெயினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஹெமிஸ்பியர்ஸ், அது 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. Those functions that control the motor movements involved in complex vocalization, speaking and object manipulation, making or using tools are very close to each other in the left hemisphere of the brain. இப்போ நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறவங்களுக்கு லெஃப்ட் சைட் பிரெயின் தான் யூஸ் ஆகும், அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரைட் ஹேண்டையும் அவங்க யூஸ் பண்ணாங்க, ஸோ சைமல்டேனியஸாக 2 சைடு பிரெயினுமே வந்து ஒர்க் ஆகும் நல்லா அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோட்டார் மூமெண்ட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் வோக்கலைசேஷன், நம்மளுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறதும் நம்ம செய்கிற வேலை, இது 2மே வந்து எதோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு பிரெயினை தான் ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இட் மே பி தட் தெர் வாஸ் அன் எவல்யூஷனரி கனெக்ஷன் பிட்வீன் த லாங்குவேஜ் யூஸிங் அண்ட் டூல் யூஸிங் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் that both were involved in the development of speaking brain. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் யூஸிங் அதேமாதிரி டூல் யூஸிங் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ், இது 2க்கும் வந்து என்ன இருக்குது, சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரிணாம வளர்ச்சியில். அண்ட் தட் போத் வேர் இன்வால்வ்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் பிரெயின், நம்ம செய்யக்கூடிய வேலை அதே மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், இது 2மே நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்பீக்கிங்க்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.